இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி அதிகப்படியான புளிப்பு, பித்தம், வாய் கசப்பு, தலை சுத்து, காய்ச்சல் எல்லாம் இருக்கிறவங்களுக்கு நல்ல கஞ்சி போட்டு இது கூட வச்சு கொடுங்க. கொத்தமல்லி வறுத்துக்கணும். ஒரு 5-6 ஸ்பூன் கொத்தமல்லி, தனியா, அது கூட கருவேப்பிலை நல்லா சுத்தமான தண்ணியில் கழுவி வச்சிருக்கேன். சூப்பரான கொத்தமல்லி துவையில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குண்டு மிளகா 2 எடுத்துக்கோங்க. நான் நீட்ட மிளகா தான். இதோட ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி இதை போட்டு 2 பல்லு பூண்டு, தேங்காய் பூ ஒரு 1/2 கப்பு நிறைய எடுத்திருக்கேன். இப்போ எல்லாத்தையும் வறுத்துட்டோம். வறுத்துட்டு தேங்காய் பூ நம்ம வறுக்க வேண்டாம். ஒரு 1/2 டீஸ்பூன் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைப்போம். இந்த ரைஸ் கூட இல்லைன்னா கஞ்சி கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்.